வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜக ஆட்சியாளர்களின் ரகசிய திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆதிக்க ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் எனவும் சாடல். ஒருவர் விரும்பும் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல என முதலமைச்சர் கருத்து. எந்த மொழியையும் எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றே கூறுவதாக விளக்கம். அறிவியலை புறக்கணிக்கும் பாஜகவும் அதன் நிர்வாகிகளும் மொழி திணிப்பை கட்டாயமாக்குவதாக முதலமைச்சர் காட்டம். ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் விளாசல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு அதிகம் உள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை. கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் தொடங்குவதற்காக பெண்கள் வங்கிகளில் கடன் பெறுவது 10% அதிகரித்துள்ளதாகவும் தகவல். உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை நிறுத்தியது அமெரிக்கா. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் வெள்ளை மாளிகை முடிவு. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8 லட்சமாக உயர்வு. இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித் தொகையை 500 ரூபாயாக உயர்த்தியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழர் உரிமை என பேச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது என சீமான் கேள்வி. இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளை பறிகொடுத்தது திமுக தான் எனவும் காட்டம். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 181.74 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அப்படியெனில் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என அண்ணாமலைக்கு கேள்வி. சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு அண்ணாமலை பதிலடி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று தமிழக பாஜக மையக்குழு கூட்டம். மும்மொழி கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். கனிம வள கடத்தலை தடுக்க கோரி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை தமிழக அரசு தடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பில் விஜய் பங்கேற்கிறார். மார்ச் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கிற்குள் மாலை 6 மணியளவில் நடைபெறும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் போராட்டம். இன்று தீக்குளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என மீனவ அமைப்புகள் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ அமைப்பினருடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என உறுதி. ஆளுநர் RN ரவிக்கு கச்சத்தீவு குறித்த எந்த நிலவரமும் தெரியாது.
மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் திமுக தான் காரணம் என கூறிய ஆளுநருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதில். ஆரியர்கள் என்பவர்கள் குடியேறியவர்கள்தான் என ஆளுநர் என் ரவிக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. ஆளுநர் எந்த வரலாறை படித்தார் என்று தெரியவில்லை எனவும் பேட்டி. மனிதனின் வாழ்க்கையில் கொண்டு வரும் எந்த திணிப்பும் வெற்றி அடையாது. மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு நடிகர் விஷால் பதில். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் திடீர் மூச்சு திணறல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று தாயார் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பாக்கி செலுத்த வேண்டிய வழக்கில் அதிரடி ஆணை. முல்லை பெரியாறு அணையில் வரும் 7ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு குழுவினர் நேரில் ஆய்வு. அணையின் பாதுகாப்பு, பராமரிப்பு பணி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் நேற்று நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 11,430 பேர் எழுதவில்லை. அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிர்ச்சி தகவல். ராமநாதபுரம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 5,60,000 ரூபாய் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கிய 3,63,000 ரூபாய் ரொக்கப்பணம். மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட 2 போலீசார் தீவிர விசாரணை. இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் வரவேற்பு. திண்டிவனம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை. ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா இன்று கோலாகலம். திரளான பக்தர்கள் ஐயா பதிகளில் சிறப்பு வழிபாடு. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. திருப்பதி வரும் பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு. ஆதார் அடிப்படையில் அறைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தேவஸ்தானம் புதிய அறிவிப்பு. திறமையான இந்திய மாணவர்களால் பல நாடுகள் வளர்ச்சியடைந்து பொருளாதார நிலையை அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். மாணவர்கள் தங்கள் திறமையை நம்முடைய நாட்டிலும் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சு. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா நேரில் சந்திப்பு. டெல்லி மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்.
நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் 6300 டால்பின்கள் உள்ளன என ஆய்வில் தகவல். ஆழமான மற்றும் குறைந்த மனித இடையூறுகள் உள்ள ஆறுகளில் டால்பின்கள் அதிக அளவில் காணப்படுவதாக அறிவிப்பு.